யாருக்கு உதவி? ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தார். அவர் மிகவும் நல்லவர். எப்பொழுதும் மக்களின் குறைகளை அறிந்து அவற்றை நீக்குவதிலேயே அவரது கவனம் முழுவதும் இருக்கும். காலை எழுந்த உடனேயே அவர் மக்களின் குறைகளை அறிந்து அதை நீக்குவதற்காக மிகுந்த பாடுபடுவார். அரசரின் படுக்கை அறை மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். அரசர் அல்லவா மிகுந்த வேலைப்பாட்டுடன் உடைய கட்டில், பட்டு மெத்தை, விரிப்பதற்கு கம்பளம் என்று பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த கட்டிலில் ஒரு பேன் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த பேன் எப்பொழுதுமே அரசர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவரை கடித்து இரத்தத்தை உறிஞ்சி தனது பசியை போக்கிக் கொள்ளும். திடீரென்று ஒரு நாள் ஒரு மூட்டை பூச்சி அந்த பேன் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்தது. மூட்டை பூச்சியை பார்த்த பேன், யார் நீ? இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டது. மூட்டைப்பூச்சி, நான் சலவை துணிகளின் இடையில் அமர்ந்து வழி தெரியாமல் இங்கே வந்துவிட்டேன். இங்கே வந்ததும் தான் தெரிந்தது, இந்த இடம் நானும் என் குடும்பமும் வாழ்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று கூறியது. உடனே பேன், ஏ மூட்டைப்பூச்சி, இது என்ன இடம் என்று தெரியுமா? அரசரின் படுக்கை அறை, இங்கு எல்லாம் தங்கக்கூடாது என்று கூறியது. உடனே மூட்டைப்பூச்சி, அரசரின் படுக்கை அறையா இது? பேன் அண்ணே, நான் இதுவரை எத்தனையோ இரத்தங்கள் சுவைத்துள்ளேன். ஆனால் அரசரின் இரத்தத்தை சுவைத்ததில்லை. நான் இன்று மட்டும் இங்கு தங்கிக் கொண்டு நாளை வேறு இடத்திற்கு சென்று விடுகிறேன். தயவு செய்து முடியாது என்று மட்டும் சொல்லி விடாதீர்கள் என்று கூறியதும், உடனே சரி, உன்னை பார்த்தால் பாவமாகத்தான் இருக்கிறது, அதனால் இன்று மட்டும் இங்கு தங்கிக்கொள். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ அரசர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது மட்டும் தான் அவரை கடித்து இரத்தத்தை எடுத்து பசியாறிக் கொள்ள வேண்டும் என்று கூறியது. உடனே மூட்டைப்பூச்சி, சரி பேன் அண்ணே, நீங்க உங்களது பசியாறிய பிறகே நான் எனது பசியை போக்கிக் கொள்வேன் என்று கூறியது. இவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அரசர் படுக்கை அறைக்கு வந்தார். அவர் படுக்கையில் அமர்ந்து ஏதோ யோசித்துக் கொண்டே இருந்தார். அவரை பார்த்தவுடன் மூட்டைப்பூச்சி அவசரம் பொறுக்காமல் அவரது காலை கடித்தது. உடனே அரசர், யார் அங்கே? இங்கே ஏதோ ஒரு பூச்சி என்னை கடித்து விட்டது. அது என்ன என்று பாருங்கள் என்று கூறினார். உடனே வெளியே இருந்த 2 சேவகர்கள் ஓடிவந்தார்கள். சேவகர்கள் வருவதற்கு முன்பு மூட்டைப்பூச்சி கட்டிலின் இடையில் சென்று ஒளிந்து கொண்டது. பாவம், பேனால் விரைந்து ஓட முடியவில்லை. எனவே சேவர்கள் கண்களில் அந்த பேன் மாட்டிக்கொண்டது. சேவகர்கள் அவர்கள் கையில் இருந்த தடியால் அந்த பேனை ஒரே அடியால் கொன்றுவிட்டனர். கருத்து: ஒருவருக்கு உதவி செய்யும் முன்பு அவரது குணம் என்ன என்று ஆராய்ந்து உதவி செய்ய வேண்டும். வெப் லிங்க்ஸ்